ஜீவகாருண்யம் என்றால் உயிருள்ள ஜீவர்களிடத்து கருணை காட்டுவது என்று எல்லோரும் பொருள் கொண்டனர். வள்ளலாரை சுற்றியிருந்த சீடர்களும் அப்படித்தான் கருதியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் வள்ளலார் உபதேசம் செய்யும் பொழுது இரு முதியவர்கள் ஒரு வீதி வழியே சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவருள் ஒருவரின் கால்பட்டு வீதியில் கிடந்த ஒரு மண்கட்டி உடைந்து போனது. அதை கண்ட மற்றவர் உடனே மூர்ச்சையானார். மூர்ச்சையடைந்த அவருக்கு உபச்சாரங்கள் செய்து மூர்ச்சையை தெளிவித்த பின்னர் தாங்கள் மூர்ச்சையாவதற்கு காரணம் என்ன என கேட்க, அதற்கு அம்முதியவர், உம்முடைய காலினால் அவ்வழகிய மண்கட்டி உடைந்து உருக்குலைந்து போனதே காரணம் என கூறினார். வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினை கடைபிடிப்பவர்கள் தீயவர்களிடமும் கருணையோடு நடக்க வேண்டும் என்பதை, என்னிடம் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாக எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தெண்டன விழுந்து சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன், இப்படி எந்த விதத்திலாவது நல்ல வழிக்கு வரச் செய்து விடுவேன். நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என வள்ளல் பெருமான் தனது சீடர்களுக்கு அறிவுரை வழங்கினார்.